வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும், தொழில் பண்ணாலும், வேலைக்கு போனாலும், நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் வருமானம் பத்தல. வியாபாரத்துக்கு சரியான பேமெண்ட் கிடைக்கல. வியாபாரம் வளரவே இல்லை. பொருளோட விலை ஏறி இருக்கு. நிறைய விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு. ஆனா நமக்கான லாபமோ வருமானமோ உயரல. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கான பொருளாதாரத்துல ஒரு உயர்வு இல்லை. கடனை நம்மளால சரியா கட்ட முடியல. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு எப்ப அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் பல பேருக்கு இருக்கும். இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல கடன்காரனோட போன் தான் ஃபர்ஸ்ட் வருது. எவ்வளவோ சிரமப்பட்டு கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டு கூட கடனை கட்ட முயற்சி செய்யறோம். ஆனா பல பேருக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது. இன்னும் ஒரு சிலருக்கு நிலைமை ரொம்ப மோசம். வட்டி கூட கட்ட முடியாம பல்வேறு வேதனை, அன்றாட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கே பயங்கரமான சிரமம். தொழில் வியாபாரத்துல படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்த நம்மளோட வாழ்க்கையில இப்போ தொடர்ந்து சறுக்கல்கள். தொழில் கூடத்தையோ ஒரு வியாபார ஸ்தலத்தையோ நடத்துறதோ நிர்வகிக்கிறதோ கஷ்டம். ஒரு தொழிற்சாலை நடத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கு கூட வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை. நிறுவனத்தை நடத்துறதுக்கு ஆர்டர்ஸ் பற்றாக்குறை. இந்த மாதிரி பல்வேறு இன்னல்கள்ல இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம், அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கான ஒரு முழுமையான தீர்வையும் இந்த நிலைமை நமக்கு எப்ப மாறும்? சனி பயிற்சியை பார்க்கிறோம், ராகு கேது பயிற்சியை பார்க்கிறோம், ஏன் கடைசியா குரு பயிற்சியை கூட பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஏன் எனக்கு மாற்றம் இல்லை? பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி கடனை கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நபரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது. இதுல எதனால இந்த சிக்கல், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. பல்வேறு சூட்சுமங்கள், பல்வேறு டிப்ஸ்களை நம்ம வீடியோல இடையிடையில சொல்லுவோம். அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல எதுல இருந்தாலும் அவங்க கடனால தத்தளிக்கிறாங்க, வருமானம் பத்தலைன்னு ரொம்ப சிரமத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க. இது போல உங்களுடைய சிக்கல்களை, உங்களோட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம ஜாதகப்படி எதனால பொருளாதாரத்துல மந்த நிலைமை ஏற்படுது, பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எந்த ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான் பணத்தை குறிக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப இந்த 2 இடத்தை தவிர வேற எந்த இடமுமே உங்களுக்கான பண வரவை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லை. அதுக்கு பெயர் பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 11ஆம் இடம் வலிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் ஒரு ஏற்ற நிலைமை. எப்போவாவது ஒரு தடவை பொருளாதார சிக்கல் வந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ, அல்லது ஒரு இடத்துல போய் லோன் வாங்கினாலோ அல்லது பிரைவேட் பினான்ஸ்ல போய் ஹெல்ப் கேட்டாலோ உடனே கிடைச்சிடும். அப்ப இந்த பிறந்த கால ஜாதகத்தில் 2, 11ஆம் இடம் சிறப்பா இருக்கக்கூடியவர்களுக்கு சிக்கல்கள் கிடையாது. அதே நேரத்துல 2, 11ஆம் இடம் சிறப்பா இல்லை. அப்ப நம்மளோட வாழ்க்கையில பொருளாதார சிக்கலை எப்படி சரி செய்யறது அப்படின்னா, எப்படி ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பண வரவை குறிக்கக்கூடிய இடமோ அது போல பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா 2 தான். எத்தனையோ ஆலயங்களுக்கு போய் எத்தனையோ வழிபாடு செய்தாலும் இந்த 2 கிரகங்கள் தான் உங்களுக்கு பணத்தை தரணும். இப்பவே நீங்க இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு கூகுள்ல போய் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியலையேன்னு நினைப்பீங்க. 2 கிரகங்கள் தான் பணத்தை குறிக்கும். ஒன்று சுக்கிரன், இன்னொன்னு குரு. சுக்கிரன் என்பவர் அசுர குரு, குரு என்பவர் தேவகுரு. இந்த 2 குருமார்கள் தான் உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவர்கள், பண வரவை குறிக்கக்கூடியவர்கள். அப்ப ஜாதகத்தில் குரு சுக்கிரன் மட்டுமே பண வரவை தீர்மானிக்கும். எப்படி 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பண வரவை குறிக்கக்கூடிய இடமோ அது போல இந்த 2 கிரகம் தான் உங்களுக்கு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இதுல குரு பகவான் என்பவர் நேர் வழியில் நேர்மையாக வரக்கூடிய பணத்தையும், நேர் வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும்
குறிக்கக்கூடியவர். சுக்கிரன் என்பவர் ஒருவருக்கான தொடர்ச்சியான பணவரவை தரக்கூடியவர். இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தோட அதிபதி யாரு கடவுள்னா மகாலட்சுமி. அதனாலதான் எப்பவும் செல்வ செழிப்புக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் குபேரன் பணத்தை தராரோ நினைச்சிட்டு நிறைய பேர் குபேர வழிபாடு செய்வார்கள். குபேரனை வழிபட்டாலும் குபேரனுக்கே பணத்தை கொடுத்து பக்தர்களுக்கு தர சொல்லக்கூடியவர் யாருன்னா மகாலட்சுமி. குபேரன் என்பவர் ஒரு வங்கியில் இருக்கக்கூடிய கேஷியர் போலவர், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர். ஆனா அந்த நிறுவன உரிமையாளர். வங்கியில நீங்க வச்சிருக்கிற பணம்ங்கிறது மகாலட்சுமி. பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கியிருக்காரு, அதனால இன்னைக்கும் குபேரனிடம் கடன் பட்டவராக திருப்பதி பெருமாள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எதனால குபேரன் திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுக்கிறாருன்னா, பெருமாள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவரா இருக்கார். அவரை திருமணம் செய்து கொள்வதாக பத்மாவதி முடிவு செய்யறாங்க. அப்ப லக்ஷ்மி எங்கே போகிறாரோ அங்கே செல்வம் இருக்கணும். அப்ப லக்ஷ்மி திருமணம் செய்து கொண்டு போகக்கூடிய அந்த பெருமாளின் வீட்டில் செல்வம் சேரணும், செல்வம் அதிகமா இருக்கணுங்கிறதுனால குபேரன் பெருமாளுக்கு கடனை தருகிறார் லக்ஷ்மியிடமிருந்து வாங்கி. அதனாலதான் எப்பவுமே எந்த ஒரு ஆலயத்திலையும் நீங்க போய் பாருங்க, கருவறைக்கு முன்னாடி இருக்கிற நிலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த தலைவாசலுக்கு மேல 2 யானைக்கு நடுவே லக்ஷ்மி வீற்றிருப்பார். லக்ஷ்மி அங்கே வீற்றிருப்பது என்ன தாற்பயம், அது என்னதை உணர்த்துகிறது அப்படின்னா, கருவறைக்குள்ளே மூல மூர்த்தியாக எந்த கடவுள் வேணுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த மூர்த்தியை வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் அந்த மூர்த்தியின் வழிபாட்டில் உங்களுக்கு 16 செல்வமோ அஷ்ட ஐஸ்வர்யங்களோ கோரிக்கையில் இருந்தால் அதை தரக்கூடிய வேலையை மகாலட்சுமி தான் செய்கிறார். அப்ப எந்த இறைவனிடம் நீங்கள் கேட்டாலும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? மகாலட்சுமியிடம் இருக்கு. ஒரு முறை குபேரன் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி கடுமையாக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். இந்த தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர் முன்னே தோன்றுகிறார். குபேரன் சிவபெருமானிடம் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார். அல்ல அல்ல குறையாத பணமும், அல்ல அல்ல குறையாத செல்வமும், வற்றாத ஐஸ்வர்யங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் குபேரன் முறையிடுகிறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், எல்லா விதத்தையும் அனுகிரகம் செய்யும் ஆற்றல் எனக்கு இருக்கு, ஆனா 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய அதிகாரம் மகாலட்சுமியிடம் இருக்கு. நீங்க மகாலட்சுமியை நோக்கி நீங்கள் தவம் இருங்கள், லக்ஷ்மி உங்கள் தவத்தை மெச்சி உறுதியாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அதனாலதான் எந்த ஆலயத்துல போய் நம்ம வழிபாடு செஞ்சாலும், எந்த பூஜை செய்தாலும் அந்த ஆலயத்திலோ அந்த பூஜையிலோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த பூஜை செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் கிடைக்கும், லக்ஷ்மியின் யோகம் கிடைக்கும், லக்ஷ்மி நம்ம இல்லத்துக்கு வருவாள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட மகாலட்சுமி சுக்கிரனோட அதிபதி, அதி தேவதை. அப்ப ஒருவருக்கு தொடர்ந்து பணம் வரணும். ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது தொடர்ந்து வரக்கூடிய பணம். 11ஆம் இடம் என்பது அவர் எவ்வளவு பணத்தை வைத்திருக்கிறார், அவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பணத்தை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்லலாம். ஆனால் தினந்தோறும் வரக்கூடிய பணம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரனையும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவானையும் பொதுவாக ஜோதிடத்தில் சொல்வதுண்டு. அப்ப 11ஆம் இடம் குரு, 2ஆம் இடம் சுக்கிரன். இந்த 2ஆம் இடம் தினந்தோறும் வரக்கூடிய பணம். ஒருத்தர் தொழில் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், வேலையில இருக்கோம், நமக்கு தினமும் பண வரவு வரணும். வியாபாரத்துல தினமும் நமக்கு காசு வரணும், தொழில தினம் நம்ம ஆர்டர் சப்ளை பண்ணும், பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கணும். வேலைக்கு போறவங்களுக்கு வாராந்திர சம்பளமோ மாதாந்திர சம்பளமோ தொடர்ந்து வரணும். சரியான இன்க்ரிமெண்ட் நமக்கு வரணும். ஒரு இன்சென்டிவ்காக வேலை செய்றீங்க, ஒரு கமிஷன் பேசிஸ்ல வேலை செய்றீங்க, ஒரு புரோக்கரேஜ் பிசினஸ் பண்றீங்க, எல்லாருக்குமே அந்த பணம் தொடர்ந்து வரணும்னா அங்கே சுக்கிரனின் ஆதரவு ரொம்ப 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 அவசியம். நிறைய வட இந்தியர்கள், நம்ம மார்வாடிஸா இருக்கலாம், சேட்டுமாரா இருக்கலாம், யாரை வேணாலும் நீங்க பார்க்கலாம், அவங்க ஒரு வாஸ்து இல்லாம ஒரு ரோடு குத்தல் இருக்கும், ஒரு சின்ன முட்டு சந்தா இருக்கும், அல்லது ஒரு கடையில ஒரு வாஸ்து இருக்காம ஒரு சின்ன ரூம்ல கடை வச்சிருப்பாங்க. ஆனா தொடர்ந்து அவங்க வியாபாரத்துல பணம் தங்குதடை இல்லாம வரும். காரணம் என்னன்னா, அவர்கள் லக்ஷ்மி வழிபாடை பரிபூரணமாக செய்வாங்க. எல்லா வாரத்திலையும் வெள்ளிக்கிழமை நீங்க போய் ₹1,00,000 பிசினஸ் கொடுத்தாலும் முதல்ல லக்ஷ்மியை வழிபாடு செஞ்சுட்டு அவங்க பூஜை செஞ்சுட்டு தான் எவ்வளவு பெரிய வியாபாரத்தையும் தொடர்வார்கள். காரணம், ஒரு பெரிய ஆர்டர் வந்தாலும் அதற்கு காரணகர்த்தா லக்ஷ்மி அப்படின்னு அவங்க நம்புறதுதான் காரணம். பெண்களை மகாலட்சுமியாக நினைப்பதும்
ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் லக்ஷ்மி பிறந்து விட்டாள்னு சொல்றதும், ஒரு பையனுக்கு வரன் பார்க்கிறோம், என் வீட்டுக்கு எப்ப மகாலட்சுமி வந்து விளக்கேத்துவான்னு சொல்றதும், ஆறுகளுக்கும் ஜீவ நதிகளுக்கும் பெண்ணின் பெயரை வைத்திருப்பதற்கும் காரணமே மகாலட்சுமியிடமே அஷ்ட ஐஸ்வர்யமும் இருக்கு. இப்ப நம்ம ஜாதகத்தின்படி 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன், குருன்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் மீன ராசியில் பிறந்திருக்கார். அவருக்கு 2ஆம் இடம் என்பது மேச ராசி, 11ஆம் இடம் என்பது மகர ராசி. அதுக்கு அதிபதி யாரு அப்படின்னா 2ஆம் இடமான மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய், 11ஆம் இடமான மகரத்திற்கு அதிபதி சனி. இங்கே எப்படி லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் அப்படின்னா, பொதுவாக 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் செய்ய சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியையும் 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் செய்வதற்கு குருவையும் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் குரு பயிற்சியை நம்ம ரொம்ப 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 ஆவலோட எதிர்பார்ப்போம். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம். இதெல்லாம் எதனால வந்துச்சுங்கிறீங்க? அங்கே பணமும் பணத்தால் ஏற்பட்ட சிக்கலும் கடனும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த குருவின் சஞ்சாரம் முக்கியம். அதே போலதான் தொடர்ந்து பணம் வரணும். ஒரு வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய ஆர்டர் வந்துட்டா நமக்கு நிறைவு பெற்றுடுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தொழில் வியாபாரம் நிறைவு பெறாது. தொடர்ந்து அந்த பணம் வரணும், தொடர்ந்து ஆர்டர்ஸ் வரணும், தொடர்ந்து வியாபாரம் நடக்கணும், நமக்கு அன்றாடம் பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப பண வரவு தொடர்ந்து இருக்கணுங்கிறதுனாலதான் அதிகமாக வீட்டுல லக்ஷ்மி பூஜை செய்யுங்க, லக்ஷ்மி கடாட்சம் நிரம்ப செய்யுங்க, லக்ஷ்மியை தரிசனம் செய்யுங்க. எந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்தாலும் அங்கே லக்ஷ்மி கருவறையின் முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட லக்ஷ்மியை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அப்ப தொடர்ந்து பணம் வரும். நிறைய பேருக்கு ஒரு கவலை உண்டு, நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் உண்டு, நம்ம ஊர்ல லக்ஷ்மி ஆலயம் இல்லையே, வட இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு லக்ஷ்மி ஆலயம் தென்னிந்தியாவில் இல்லையே. உண்மைதான், குறைவுதான். ஆனா இருக்கிற ஆலயங்களையும் நமக்கு தெரிந்த ஆலயங்களுக்கு போய் ஒரு முறையாவது வழிபாடு செஞ்சுட்டு அங்கே லக்ஷ்மியை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு தொடர்ச்சியான பணவரவு இருக்கும். அது தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், அல்லது இன்சென்டிவ் பேசிஸ் பிசினஸ், புரோக்கரேஜா இருக்கலாம், கமிஷன் பேசிஸ்ல பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். எந்த விதமான தங்கு தடை இல்லாத பணவரவிற்கு லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ஆனால் கட்டாயமாக தொடர்ச்சியான பணவரவிற்கு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு 10 ரூபா வந்தாலும் தொடர்ந்து வரணும். தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்மளால ஒரு கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியும், ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த தொடர்ச்சியான பணவரவை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியை எப்படி வழிபாடு செய்யணும், என்னைக்கு வழிபாடு செய்வது விசேஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் அப்படின்னா லக்ஷ்மி வழிபாடு செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை மிக மிக உகந்த நாள். வெள்ளிக்கிழமையில அதுவும் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள அந்த சுக்கிர ஓரையில போய் லக்ஷ்மியின் ஆலயத்தில் தீபாராதனையை பார்க்கிறதோ, அபிஷேகத்தை பார்ப்பதோ உங்களுக்கு மிக பெரிய அளவிலான தொடர்ச்சியான பணவரவை தரும். பணம் வருவதற்கான வழியே பிளாக் ஆயிருந்தா கூட அந்த பிளாக்கை நீக்கிவிடும். எனக்கு பணம் வரத்துக்கு எந்த விதமான சோர்ஸுமே இல்லை, எப்படி எனக்கு பணம் சம்பாதிக்க போறேன்னு தெரியலேன்னு சொல்லி திக்கு தெரியாமல் தவித்தவர்களுக்கு கூட மகாலட்சுமியின் அனுகிரகம் இந்த சுக்கிர ஓரை வழிபாட்டுல போய் கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம அனுதினமும் பார்க்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னா முழு மதின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி நாள் லக்ஷ்மி வழிபாட்டுக்கு மிக 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 சிறந்த நாள். பௌர்ணமி அன்னைக்கு மதியம் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்திலும் தீபாராதனையிலும் கலந்து கொண்டால் நீங்கள் தினம்தோறும் லக்ஷ்மியை வழிபாடு செய்ததற்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். அப்ப வாரத்தில் ஒரு நாள் நான் வெள்ளிக்கிழமையும், மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமியும் லக்ஷ்மி வழிபாட்டுக்கு உகந்த நாள். எப்படி இருளை நீக்கி பௌர்ணமி ஒரு நாளை ஒளியுள்ளதாகவும் ஒரு நாளை வெளிச்சம் உள்ளதாகவும் மாற்றுகிறதோ, அதுபோல கடன்கிற அந்த இருளையும் பண வரவு இல்லாமல் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசமான ஒளியை ஏற்றி வைப்பதில், செல்வ ஒளியை, அஷ்ட ஐஸ்வர்யத்தை, 16 செல்வத்தை அள்ளித் தருவதில் லக்ஷ்மியின் பங்கு மிக 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 முக்கியமானது. லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே முழுமை பெறாது. அது திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், செல்வம் செறுவதா இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், பதவி கிடைப்பதாக இருக்கலாம். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும், 16 செல்வங்களும் கிடைக்கணும், நோயற்ற வாழ்வு வேணும் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும் மகாலட்சுமியிடமே இருக்கிறது.
அப்ப லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப 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 அவசியம். ஒருவேளை லக்ஷ்மி ஆலயம் எனக்கு தெரியல, லக்ஷ்மி ஆலயத்துக்கு பௌர்ணமியிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் போகணும், எங்கே போய் வழிபாடு செய்யறது? சுக்கிர ஓரையான அந்த 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள எங்கே அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவக்கிரக திருக்கோவில்ல ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் மதியம் ஹோமமும் பரிபூரண அபிஷேகமும் தீபாராதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல பௌர்ணமியில காலையில ஹோமம் நடைபெற்று மதியம் பரிபூரணமான அபிஷேகமும் பல்வேறு விதமான மருந்துகளாலும் மூலிகை திரவியங்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்று சோடச்ச உபச்சாரங்கள் காட்டப்பட்டு பரிபூரண மகா தீபாராதனை அங்கே நடைபெறுகிறது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு ஆலயத்துக்கு எப்படி போகணும், கூகுள் மேப் லொகேஷன் வேணும்னா கேட்டு நீங்க வாங்கி வெள்ளிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளேயும் பௌர்ணமியில நீங்க போய் வழிபாடு செய்யும் பொழுது 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் துயரமும் இடர்பாடுகளும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கட்டாயம் அமையும். கடனே கட்ட முடியல, தொழிலே நடத்த முடியல, வியாபாரமே வளரல அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கும், எந்த ஒரு வேலையிலும் முன்னேற்றமோ சம்பள உயர்வோ எதுவுமே இல்லை அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விடக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு வழியையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் தரக்கூடிய இந்த ஆலயத்தில் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்கு சுக்கிர ஓரையிலும் பௌர்ணமியிலும் வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னாலே அஷ்டலக்ஷ்மியும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம். நவ கிரகங்கள் இங்கே அஷ்டலக்ஷ்மியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக 11ஆம் அதிபதியாக எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகத்தை செய்வதற்கு, அந்த கிரகங்களின் வழியாக உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கு இங்கே அஷ்டலக்ஷ்மி நவகிரகங்கள் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், உலகின் முதல் ஆலயம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.